நூல் நிலையம் சுமார் கிமு 2000-இல் ஆச்சூர் பாணிபால் என்னும் பாபிலோனிய அரசர் சேர்த்து வைத்த நூல்கள் அடங்கிய நூல் நிலையம்தான் மிகவும் பழமையானது. இதுதான் முதலில் தோன்றியது. இதில் 25 களிமண் பலகைகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. அரசர் தம் தலைநகரான நினிவே என்னும் இடத்தில் இந்த நூலகத்தை அமைத்திருந்தார். வரலாறு, கணிதம், வானவியல் என பொருள் வாரியாக பிரிக்கப்பட்டு இந்த நூல்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. உலகின் முதல் நூலகர் என்னும் சிறப்பை பெறுபவர் இந்த பாபிலோனிய நூலகத்தைச் சார்ந்த அமில் அனு என்பவரே. இந்த 25 களிமண் பலகைகளையும் இன்றும் பிரிட்டிஷ் பொருட்காட்சி சாலையில் நாம் காணலாம். உலகில் உள்ள நூல் நிலையங்களுள் பிரிட்டிஷ் பொருட்காட்சி சாலை நூலகம் மிகவும் அரிதான, விலை மதிக்க முடியாத நூல்கள் அடங்கியது என்னும் சிறப்பை அது பெறுகிறது. 1753ஆம் ஆண்டு ஸ்லோன் என்பவரின் நன்கொடையால் இந்த நூலகம் ஆரம்பிக்கப்பட்டது. 58,000 கையெழுத்து பிரதிகளும் 60 லட்சம் அச்சிடப்பட்ட நூல்களும், அனைத்து தின, வார, மாத பத்திரிகைகள் மாதத்திற்கு 1000க்கு மேலும் சேர்கின்றன. இங்குள்ள நூல்களை வரிசையாக நிறுத்தி வைத்தால் 150 கிலோமீட்டர் நீளம் வரை அது நீளம். இந்தியாவில் உள்ள நூல் நிலையங்களுள் கொல்கத்தாவில் உள்ள தேசிய நூல் நிலையம்தான் மிகவும் உயர்வானது. இங்கே பல அரிய, விலை மதிக்க முடியாத புத்தகங்கள் உள்ளன. 30 லட்சம் புத்தகங்கள் இங்கே உள்ளன. இந்தியாவில் குழந்தைகளுக்கான முதல் நூலகம் தமிழ்நாட்டில் உள்ள சென்னையில்தான் ஆரம்பிக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் உள்ள 2 நூலகங்கள் மிகவும் உயர்வானவை. 17ஆம் நூற்றாண்டில் தஞ்சாவூரில் தஞ்சை மன்னரான சரபோஜி மன்னரால் ஏற்படுத்தப்பட்ட சரஸ்வதி மகா நூல் நிலையம் மிகவும் சிறப்பானது. தமிழ், காஷ்மீரம், ஓரியா, தேவநாகரி, நந்தி நாகரி போன்ற பல மொழிகளில் 10,000 ஏட்டு பிரதிகளும் 16,000 கையெழுத்து பிரதிகளும் உள்ளன. 1847ஆம் ஆண்டு சென்னையில் ஆரம்பிக்கப்பட்ட கையெழுத்து சுவடிகள் அடங்கிய நூல் நிலையம் உயர்வானது. சென்னை கன்னிமாரா நூல் நிலையமும் சென்னை பல்கலைக்கழகத்தைச் சார்ந்த நூல் நிலையமும் தமிழகத்தில் மிகப்பெரிய முதல் நூலகங்கள் ஆகும். நன்றி.